ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல ஜின் த பெட் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்போ தியேட்டர்ல தமிழ்ல அவைலபிளா இருக்கு. ஒரு ஃபேண்டசிக் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியா அந்த படம் வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தலாம். பல நூறு வருடங்களுக்கு முன்பு இந்த மன்னர்கள்லாம் ஆட்சி செய்வாங்க. அவங்க போருக்கு போகும்போது மந்திரவாதிகளால் ஜின் அப்படிங்கிற ஒரு அரக்கர மாதிரி ஒரு தீய சக்தி ஒன்று உருவாக்கி அதை தன்வசப்படுத்தி போரில் வெற்றி பெறுவாங்க. இந்த ஜின் தீய சக்தி நல்ல சக்தியாகவும் இருக்கு, கெட்ட சக்தியாகவும் இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல சக்தி தான் காலப்போக்கில் நம்ம ஹீரோ கையில் கிடைச்சிரும். அதை அப்படியே வளர்த்திட்டு வருவார். அந்த ஜின் கிடைச்சதுனால நம்ம ஹீரோவுக்கு நிறைய நல்ல விஷயம்லாம் நடக்கும். வேலை இல்லாமல் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சுற்றிட்டு இருப்பாரு. பார்த்தா அவரே ஒரு மியூசிக்கல் பண்ணி அப்படின்ட்டு ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினை அப்படியே பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் அவரை தவிர ஒரு ஃபேமிலியில் மற்றவங்க எல்லாத்துக்கும் கெட்டது நடக்கும். இப்போ இதனாலேயே ரொம்ப வெறுத்து இந்த ஜின்னை வந்து தூக்கி போட்டுருவாரு. ஆனால் இருந்தாலும் இந்த ஜின் விடாமல் நம்ம ஹீரோவை துரத்திட்டே இருக்கும். இப்போ இறுதியில் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னாவே இந்த படத்தில் வர அந்த ஃபஸ்ட்டு சீன் நல்லாயிருக்கும். அந்த ஜீன் எப்படி இருக்குது, மன்னர்கள் எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கார்ட்டூனாக காமிச்சிருப்பாங்க. அது நல்லாவே இருக்குது. பாலாசரவணன் அவங்களுடைய காமெடி சூப்பர் எடுபட்டுருக்கு. மற்றபடி இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவ்ல எதுவுமே இல்லை. படத்தோடைய வீடியோ மியூசிக் அந்த சினிமாட்டோகிராஃபி நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தா ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா கதை வந்து ஒரு நல்ல கதை தான், ஆனால் இவங்க எடுத்துக்கப்பட்ட அந்த விதம் வந்து ரொம்ப சொதப்பியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஹீரோடைய காதல் அப்படின்ட்டு அதையே காமிச்சிருக்காங்க. அதுவும் செட் ஆகலை. ஹீரோ ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி செட் ஆகலை. இந்த படத்தில் இருக்கிற எந்த ஒரு கேரக்டருமே இயல்பாக இல்லை. எல்லாமே ஒரு செயற்கைத்தனமாக இருக்குது. அதாவது பாலாசுரம் அவங்களுடைய கேரக்டர் மட்டும் தனியாக சிரிப்பு வர வைக்குது. மற்றபடி எந்த கேரக்டருமே செட்டே ஆகலை. அதேமாதிரி படத்துடைய செகண்ட் ஹாஃபில் அந்த ஜின்னு அதுக்குள்ளே அந்த ஒரு பூதம் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ என்னப்பா அது ஒரு மட்டமான ஒரு கிராஃபிக்ஸ் காமிச்சிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது, மட்டமாக இருக்குது. குழந்தைகளை வந்து கவர் பண்ணுறதுக்காக காமிச்சிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக செட் ஆகலை. இப்படி படம் ஃபுல்லாகவும் போர் அடிக்கிற காட்சி தான் அதிகமாக இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சின்சில் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி சந்திப்போம்.